ஓம் சக்தி. 1976ஆம் ஆண்டு ஒரு ஞாயிறன்று எனது கணவரும் அவரது நண்பர்களும் சென்னை சென்று கொண்டிருந்தனர். அவர்கள் கிளம்பிய வழியில் அரசியல் ஊர்வலம் நடந்து கொண்டிருந்ததால் அதனை கடப்பதற்காக காரிலிருந்து இறங்கி கூட்டத்தை தாண்டுவதற்குள் கூட்டத்தில் அடிதடி, கண்ணீர் புகை என கண்ணிமைக்கும் நேரத்தில் அனைவரையும் போலீஸ் லாரியில் ஏற்றி மத்திய சிறைக்கு கொண்டு சென்று விட்டனர். இவரைப் போலவே சினிமா பார்க்கச் சென்றவர்கள், கடைக்கு பொருள் வாங்கச் சென்றவர்கள், டாக்டர்கள், வக்கீல்கள் என பலரும் மாட்டி சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். நானும் என் குழந்தைகளும் இரவு முழுவதும் காத்திருந்து மறுநாள் மதியம் வரை எந்த தகவலும் இல்லாததால் மிகவும் பயந்துவிட்டோம். அம்மா, என் கணவரை பத்திரமாக கொண்டு வந்து சேர்த்துவிடு என புலம்பியபடி வேண்டிக் கொண்டிருந்தேன். அடுத்த நாள் காலை அம்மாவிடம் அருள்வாக்கு கேட்கச் சென்றேன். அம்மாவோ அமைதியாக, மகளே கலங்காதே, மரணவாசலுக்கு செல்ல இருந்த மகனை சிறைவாசலுக்கு அனுப்பினேன், பயப்படாதே, நீ வீடு திரும்புவதற்கு முன் நல்ல செய்தி வரும், உன் கணவருக்கு எந்த ஆபத்தும் இல்லை என கூறி அனுப்பினாள். என் அப்பா ஓர் உயர் அதிகாரி. அவரிடம் போலீசார் உங்க மருமக பிள்ளை சிறையில் உள்ளார் என்று கூற உடனே சென்று ஜாமீனில் எடுத்து காஞ்சிபுரம் அழைத்து சென்றிருக்கிறார். இதெல்லாம் வீட்டிற்கு வந்தபின் எனக்கு கிடைத்த செய்தி. 1997ஆம் ஆண்டு திடீரென கணவருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு கிட்னி வேலை செய்யவில்லை. 108 பேருக்கு மாலை போட்டு இருமுடி எடுத்து வரச் செய் என்பது அம்மாவின் உத்தரவு. கணவரை கவனிப்பதா, அம்மாவின் வாக்கை நிறைவேற்றுவதா? 54 பேருக்கு முதல் முறை இருமுடி போட்டாகிவிட்டது. 54 பேர் பாக்கி. ஒரே குழப்பம். கணவரோ படுத்த படுக்கையாகிவிட்டார். குளுக்கோஸ் ஏறிக்கொண்டிருந்தது. அவரோ நீ இங்கே இருக்க வேண்டாம், போய் இருமுடி வேலைகளை கவனி என்று அனுப்பிவிட்டார். 108 பேருக்கும் இருமுடி செலுத்தியாகிவிட்டது. அருள்வாக்கு கேட்கப் போனேன். என் கணவரோடு சேர்ந்து மாலை போட செய்ய முடியாதபடி செய்துவிட்டாயேன், நியாயமா என்று விம்மலோடு கேட்டேன். அதற்கு அம்மா, பைத்தியக்காரி, நீ சக்தி மாலை செலுத்தியதால் தான் உன் மாலையை காப்பாற்றினேன் என 2 முறை கூறி புரிகிறதா என்றாள். பின்னர் மருந்து கூறினாள். 40 நாட்கள் ஆட்டுப்பால் கொடு, உணவில் பூண்டு சேர்ந்து சாப்பிடச் சொல், சுக்கு, மிளகு, திப்பிலி 3ம் சம அளவில் எடுத்து பொடி செய்து ஆட்டுப்பாலில் கலந்து கொடுத்து வா என்றாள். அவ்வாறே கடைபிடித்து நோய் நீங்கி நலமுடன் உள்ளோம். ஓம் சக்தி.